வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, CSSல உள்ள மார்ஜின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மார்ஜின்ஸ் ஏன் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு HTML எலமென்ட்க்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மார்ஜின்ஸ் யூஸ் பண்றோம். மார்ஜின்ஸ்ல மொத்தமா நம்ம 4 சைடுமே பண்ணிக்கலாம். டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம் எல்லா சைடுமே நம்ம மார்ஜின் குடுத்துக்கலாம். அதே மாரி மார்ஜின்ல பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் அப்படின்றது கிடையாது. நெகட்டிவ் வேல்யூஸும் உண்டு. அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப மார்ஜின் லெஃப்ட் 20 பிஎக்ஸ் அப்படின்னு குடுத்தோம்னா, -20 பிஎக்ஸ் இதுவும் நம்ம குடுக்கலாம் மார்ஜின்ஸ்ல. ஓகே. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். இப்ப நான் இங்க கோட் வித் அஸ்வின்ல ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டூன்னு போட்டு, மார்ஜின் லெஃப்ட் குடுத்து ஒரு 20 பிஎக்ஸ் குடுக்குறேன். இல்ல நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் ஒரு 200 பிஎக்ஸ் குடுக்குறேன். 200 பிஎக்ஸ் குடுத்து சேவ் பண்ணிடுறேன். ப்ரௌசர்ல என்ன ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, கோட் வித் அஸ்வின் அங்கேருந்து இவ்வளோ தூரம் நவுந்துருச்சு. ஸோ இந்த மாரி நீங்க மார்ஜின் லெஃப்ட்ன்னு கிடையாது. டாப்பு, ரைட்டு, பாட்டம் நீங்க எல்லாமே குடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா நான் இப்ப இது தனித்தனியா குடுக்காம, நான் எல்லாத்தையும் 4த்தையும் ஒரே இதுல எப்படி குடுக்குறதுன்றது தான் சொல்லி தர போறேன். அது மார்ஜினோட ஷார்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு குடுக்குற வேல்யூஸ்ல டாப் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அடுத்து ரைட் இருக்கணும், அடுத்து பாட்டம் இருக்கணும், அதுக்கப்புறம் லெஃப்ட் இருக்கணும். டிஆர்பிஎல் இதுதான் ரூல். ஓகே. நான் என்ன பண்றேன், ஒரு டிவ் டேக் ஒண்ணு போடுறேன். டிவ் டேக் ஒண்ணு போட்டுட்டு, அதுக்குள்ள ஒரு h1 குடுத்து, நான் கோடிங் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்ப நான் இங்க ஹெட்டுக்குள்ள போயிட்டு ஸ்டைல் போடுறேன். ஸ்டைல் போட்டு, நான் அந்த டிவ் டேக்க செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு, நான் என்ன சொல்றேன்னா, பார்டர் எனக்கு 2px சாலிட் பிளாக்கா வேணும் அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் திக்கான பார்டரா வேணும்னு சொல்றேன். அடுத்து பேக்கிரவுண்ட் கலர் எனக்கு லைட் ப்ளூ ரொம்ப பிடிக்கும். ஸோ லைட் ப்ளூ போட்டுக்கிறோம். அடுத்து மார்ஜின். இந்த இடம் தான் முக்கியமான விஷயம். இதுல என்னன்னா, நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் டாப் 25 பிஎக்ஸ் டாப்லேருந்து வரணும். அப்புறம் ரைட் சைட் அது 50 பிஎக்ஸ் இருக்கணும். 50 பிஎக்ஸ் இருக்கணும். அப்புறம் பாட்டம் பாட்டம் 75 பிஎக்ஸ் குடுக்குறேன். அடுத்து லெஃப்ட் 100 பிஎக்ஸ் குடுத்து இத குடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ப்ரௌசர்ல என்ன ரன் ஆகுதுன்றத போய் பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்றேன். இங்க பார்த்தீங்களா, நான் என்னென்ன குடுத்திருந்தேன், 25 பிஎக்ஸ் டாப்லேருந்து வரணும்னு குடுத்திருந்தேன். 25 பிஎக்ஸ் டாப்லேருந்து வந்திருக்கு. அப்புறம் ரைட்லேருந்து எனக்கு 50 பிஎக்ஸ் வரணும்னு சொல்லியிருந்தேன். ரைட்லேருந்து எனக்கு 50 பிஎக்ஸ் வந்திருக்கு. அதே மாரி பாட்டம்லேருந்தே நான் 75 பிஎக்ஸ் சொல்லியிருந்தேன். பாட்டம்லேருந்து 75 பிஎக்ஸ் வந்திருக்கு. அதே மாரி 100 பிஎக்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட். அதுவும் எனக்கு 100 பிஎக்ஸ் தள்ளி வந்திருக்கு. ஸோ இதுதான் மார்ஜினோட ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்படி நீங்க தனித்தனியா மார்ஜின் ரைட், லெஃப்ட் இப்படி போடாம இப்படியும் போட்டுக்கலாம். இல்ல எனக்கு வெறும் இது மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல மார்ஜின் டாப் அப்படின்னு குடுத்துட்டு இந்த வேல்யூஸ்லாம் தூக்கிடலாம். மார்ஜின் டாப் மட்டும் 25 பிஎக்ஸ்லேருந்து வரும். நான் இப்போ சேவ் பண்ணி ப்ரௌசர்ல என்ன ரன் ஆகுதுன்றத போய் பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்களா, டாப்லேருந்து மட்டும் வந்திருக்கு. மீதி 2 இடமும் இதுவாயிடுச்சு. ஸோ இந்த மாரி நீங்க நெறைய வேல்யூஸ் டிஃபரெண்ட்டா குடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.